ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா இது இன்னைக்கு நடந்தது இல்ல, வரலாறுல ரொம்பவே அரிதான நிகழ்வுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா என்டர்டைனா இருக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தால தான் சிரியால இருக்க டமாஸ்கஸ் வாலே ரொம்ப புகழ்பெற்ற வாலா மாறின கதை உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்பவே மேக் பண்ணிட்டாங்க. அப்ப அதோட பேரை எக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரும்போட கரியை சேர்த்து உருக்கி ஒரு கட்டிகளா உருவாக்குனாங்க. அதை சிரியால இறக்குமதி பண்ணாங்க. சிரியால இருக்க கொல்லர்கள் அதை வாலா மேக் பண்ணாங்க. அந்த வால் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்டர்டியா இருந்ததுனால உலக புகழ் பெற்ற வாலா மாறுச்சு. ஆனா அதுக்கு அடித்தளம் போட்டது நம்மளோட தமிழர்கள்னு உங்களுக்கு தெரியுமா? சமூக வலைத்தளங்கள்ல விண்வெளியில ட்ரியாண்டோ பந்தை வச்சுட்டு விண்வெளி வீரர்கள் விளையாடுற மாதிரியான காட்சிகளை இப்போ சோசியல் மீடியால பரவலா பார்க்க முடியுது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 ரொம்ப ஸ்பெஷலா ஒரு பந்தை யூஸ் பண்றாங்க. அந்த பந்தோட அதிகாரப்பூர்வமான பேர் தான் ட்ரியாண்டோ. அதுக்கு நிறைய டெக்னாலஜிஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 2019 அந்த பந்தை நிறைய டெஸ்ட்டுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அதோட ஒரு பகுதியா இப்போ நாசாவும் அடிடாஸும் சேர்ந்து அந்த பந்தை விண்வெளிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஜீரோ கிராவிட்டியில அந்த பந்து எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது, சுழற்சி எப்படி இருக்கு, திசை மாற்றம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பயங்கரமா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒரு பகுதியா தான் அந்த புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ் டயானாவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமீபத்துல ஒரு புக்ல அவங்கள பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட திருமணத்திற்கு முன்னாடி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு நினைச்சாங்களாம். அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். டயானா ரொம்பவே இரக்க குணம் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு உதாரணமா ஸ்கூல்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அங்க வயதான பெண் ஒருத்தருக்கு டயானா ரொம்ப உதவியதா சொல்றாங்க. மற்றவங்க எல்லாம் கடமைக்குன்னு செஞ்சப்போ டயானா மட்டும் கூடுதலா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஸ்கூல் டைம்ல லவ் பத்தி நிறைய அவங்களுக்கு ஃபேண்டசி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. காதல் நாவல்கள்லாம் ரொம்ப ஆர்வமா படிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம தன்னோட வாழ்க்கையிலையும் அந்த மாதிரியான ஒரு காதலை எதிர்பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து 1981 சார்லஸ் இருக்காங்க இல்லையா, அப்போதைய இளவரசரா இருந்தாங்க. அவங்களோட திருமணம் நிச்சயமாகுது. அண்ட் டயானாக்கும் தன்னோட ஃபேண்டசி லவ் மாதிரி இது இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்பி இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அவங்களுக்கு ஏதோ தப்பா ஃபீல் ஆகிருக்கு. அதனால வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட சகோதரிகள் இது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி தான் திருமணமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஏன்னா அரச குடும்பங்கள்ல ரொம்பவே சர்ச்சையை கிளப்பின ஒரு திருமணமா டயானா மற்றும் சார்லஸோட வாழ்க்கை அமைஞ்சிருந்துச்சு. இறந்து போகுதுன்னு சொன்ன செல்லப்பிராணியை காப்பாத்துறதுக்காக அதோட உரிமையாளர் என்னெல்லாம் செஞ்சாரு தெரியுமா? பொதுவா நிறைய பேருக்கு செல்ல பிராணிகள் வளர்க்கறது ரொம்பவே பிடிக்கும். குறிப்பா நாய், பூனை போன்ற சில பிராணிகளை வளர்ப்பாங்க. அதை தன்னோட குடும்ப உறுப்பினராகவே கருதுவாங்க. தன்னோட குடும்ப உறுப்பினருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஒரு ஃபேமிலியா என்னென்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்போமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. ஆஸ்திரேலியால தொழில்நுட்ப தொழிலதிபரா இருக்கவர் தான் பால். அவரு ஒரு செல்ல பிராணியை வளர்க்குறாரு. அந்த நாய்க்கு ரோசி அப்படின்னு பேரிட்டு இருக்காரு. அந்த நாய் புற்றுநோய் கட்டியால பாதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர்ஸும் இது கொஞ்ச நாள்ல இறந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து மனமுடைஞ்சு போன பால் அந்த நாயை காப்பாத்துறதுக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ChatGPT, AI போன்ற தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம ஆராய்ச்சியாளர்களோடு சேர்ந்து ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறாங்க. நாயோட புற்றுநோயில இருக்க கட்டி இருக்கும் இல்லையா, அதுல இருந்து DNA எடுத்து நிறைய ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறாங்க. அதை ரோசிக்கும் செலுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து புற்றுநோயோட கட்டி பாதி அளவுக்கும் கீழே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரோசி முன்னை விட இப்ப சுறுசுறுப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. AI தொழில்நுட்பம்
இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு கை கொடுத்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், இவர் தன்னோட செல்லப்பிராணியை பாதுகாக்கணும்னு எடுத்த போராட்டம் பலரையும் நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போல்லாம் ஈஸியாக ஒரு பட்டன் நமக்குனா போதும் எலெக்ஷனில் ஓட்டு போட முடியுது. ஆனால் 1000 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி எலெக்ஷன் நடந்துச்சுன்னு தெரியுமா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் வந்துட்டு சோழர் காலத்தில் ஒரு சிஸ்டமாக ஃபாலோ பண்ணாங்க. கிராமத்தில் நிர்வாகிகள் வந்துட்டு நியமனம் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு ப்ராப்பராக எலெக்ட் பண்ணப்படுவாங்க. அதன்படி எப்படி எலெக்ட் பண்ணப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடை ஓலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குடத்தை வந்துட்டு பொதுவாக வச்சிருவாங்க. அதில் யார் யாரெல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு நிற்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஓலையில் தன்னோட பெயர் எழுதி அந்த குடத்துக்குள்ளே போட்டுருவாங்க. ஊருக்கு பொதுவாக இருக்க ஒரு சிறுவன் வந்துட்டு அந்த குடத்துலேருந்து ஒரு ஓலை எடுப்பாங்க. அந்த ஓலையில் யாரோட பேர் இருக்கோ அவங்க தான் பின் நாட்களில் கிராம நிர்வாகியாக பொறுப்பேற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறையா விதிமுறைகளும் இருக்குது. அப்படி என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது காணிக்கை எல்லாம் கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த லஞ்சம், ஊழல், வேறு இந்த க்ரைம்ஸும் பண்ணியிருக்கக்கூடாது. தான் வந்துட்டு எவ்வளோ சொத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணணும். மேலும் கல்வி அறிவு இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், சொந்த நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான விதிமுறைகள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வரைக்குமே இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1000 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்துட்டு ஒரு சிஸ்டம் கட்டமைச்சிருந்தோமோ அதே தான் இப்போவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.